நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போய் நாங்கள் அவங்க பில்டிங் கட்டத்தை பார்த்துருக்கோம். மெட்டீரியல்ஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராகவே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். நாங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த டோர் பிடிச்சிருக்கு. எந்த டோரு? மெயின் டோரா? ஓகே. வேற என்ன பிடிச்சிருக்கு நம்ம புது வீட்டில்? இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட விஆர்சி டீம் சார்பாக மிஸ்டர் மோகன் சார் அண்ட் வினோதினி மேம்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவங்களோட ரொம்ப நாள் கனவு, அதாவது சொந்த வீடு கனவு பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கனவு இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கிறவங்களுக்கும் விரைவாக அந்த ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை புழலில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட் நார்த் ஃபேஸிங் சைட். இந்த வீட்டோட டைமென்ஷன் 30 30 இந்த வீட்டை நம்ம கிளைண்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த வீடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த வீட்டை நம்ம பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் கொடுத்து ஒரு நல்ல தாராளமாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி லிவிங் ஏரியா அண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட், ஒரு காமன் டாய்லெட், ஒரு கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில். இப்போதைக்கு இந்த வீட்டோட கிளைண்டோட பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும்தான். ஸோ ஃப்யூச்சரில் வந்து செகண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கான எல்லா ஒர்க்குமே நம்ம இப்போவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க அப்படின்னா தாராளமாக கட்டலாம். ஸோ அதோட பிளானுமே நம்ம கொடுத்துருவோம். ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரல் பிளான் பண்ணணும். ஸோ அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த வீட்டை வந்து ஒன்றா ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு சிம்பிள் அண்ட் யூனிக்கான எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்கோம். எலிவேஷனை ஹைலைட் பண்ணுறதுக்காக மேலே பார்த்திங்கன்னா பர்கோலா பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விநாயகர் சிஎன்சி கட்டிங்கில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீட்டோட எலிவேஷனை ஹைலைட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எலிவேஷனுக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட கிளைண்ட் இந்த வீட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஹாய், என் பேர் மோகன். இவங்க வந்து என்னோடய மனைவி வினோதினி. நாங்கள் புழல் சக்திவேல் நகர்லேருந்து 37 ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறோம். ஆக்சுவலி எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து ஒரு வீடு கட்டணும் ஒரு ஆசை. ஸோ அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலிமா நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதாவது பில்டர்ஸ் கிடைக்குமா, அவங்க கரெக்டாக நம்மளுக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணி கிடைக்குமான்றது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரெஃபரன்ஸில் போகும்போது நம்ம வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய அந்த வீடோட இமேஜஸ்ஸு அந்த பிளான் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு நல்ல மாடலை செலக்ட் பண்ணோம். ஸோ அவங்க பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. பேஸ்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க பண்ண ஒர்க்கில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் நம்ம எந்த ஒரு விஷயம் சொல்லும் போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம சொல்கிற பிளான் பொறுத்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல போய் நாங்கள் அவங்க பில்டிங் கட்டத்தை பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய எலிவேஷன் பிளானு, பில்டிங்கோட குவாலிட்டி, கஸ்டமருடைய ரிவ்யூஸ் நாங்கள் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க இது நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் கேட்டதை பக்காவாக டைமிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துட்டு ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஒரே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய்ட்டு என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2-3 பிளான் கொடுத்தாங்க. ஸோ அதில் நாங்கள் ஒரு பிளானை செலக்ட் பண்ணோம். ஸோ நல்லா இருந்தது. அவங்க அந்த வீடோட இமேஜஸ் பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு வீடு வந்து கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சிது. ஸோ அவங்க கொடுத்த பிளானு நல்லா இருந்தது. ஸோ உள்ளே அவங்களுடைய கொடுத்த அந்த ஒவ்வொரு அந்த எலிவேஷன் பிளானு, டிசைனு எல்லாமே நீட்டாக இருந்தது.
ஸோ சூப்பர்வைசர் வந்து டெய்லி மார்னிங் வந்துடுவாங்க. அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிற மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எத்தனை ஒரு கொஸ்டின் கேட்டாலுமோ சலிக்காமல், ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயம் கேட்கும் போதும் அதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன், இப்படி பண்ணால் இது நல்லாயிருக்கும், இது வேண்டாம் சார், இது கரெக்டாக நீங்கள் சொல்கிற பிளானில் போனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், ஸோ இந்த மாதிரி கரெக்டான பிளானில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் நம்ம கரெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து பக்காவாக எங்களுக்கு கைட் பண்ணாங்க. எலிவேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவங்க பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே பக்காவாக அந்த எலிவேஷன் எல்லாமே நீட்டாக இருந்தது. அவங்க பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பக்காவாக இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது எலிவேஷன்ஸ், அந்த டிசைன்ஸ் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. ஸோ அது பக்காவாக இருக்குது. ஸோ அது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது நல்லாவே இருந்தது. இந்த வீடே பார்த்திங்கன்னா டோட்டலாக 900 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே நம்ம போயிட்டு பார்க்கலாம். எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கும். ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு மாதிரி இருக்காது. அண்ட் இந்த வீட்டோட மெயின் டோருமே பார்த்திங்கன்னா சாமி படம்லாம் போட்டு தான் கிளைண்ட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஸ்டேர் கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு புக் தான் ஒன்று கொடுத்துருப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வால்பேப்பர் அதுவுமே இந்த வீட்டோட லுக்கை இன்னும் அழகாக காட்டுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா நாங்கள் வீடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிரகபிரவேசம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தா எங்களுக்கு ஷாக்கிங்காக காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்திங்கன்னா விநாயகர் ஃபோட்டோஸு ப்ளஸ் வந்து சாய்பாபா ஃபோட்டோஸு, படிக்கட்டுலேருந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் சிலை, அது நல்லாயிருக்கு ஒரு அட்மாஸ்பியராக. அப்புறம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி, நாங்கள் வந்து ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். நாங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அதேமாதிரி பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஆக்சுவலி வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா முரளின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வைசரை எங்களுக்கு வந்து அலகேட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து ஆக்சுவலி பெட்ரூம் டோரு, என்ட்ரன்ஸ் டோரு, ஸோ டைல்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு லொக்கேஷன் கொடுப்பாரு. அந்த லொக்கேஷனை பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ஸோ செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி லொக்கேஷன் கொடுப்பாரு. நான் அந்த லொக்கேஷன் போவேன். டைல்ஸ் எல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் வுட்டு, எங்களோட மாடல்ஸ், அதாவது என்னுடைய என்ட்ரன்ஸ், வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கனவு. ஸோ பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும், சாமியோடைய பிக்சர்ஸ்லாம் அதில் வரணும்னு சொல்லிட்டு வுட்டில். ஸோ அதை நான் அவர்கிட்ட ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்தோம், முரளிக்கிட்ட கொடுத்தோம். இந்த மாதிரி தான் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிறைய பிக்சர் காட்டினார். ஆக்சுவலி அந்த டோரோட ஷாப்லாம் கூப்பிட்டு போய் பிக்சர்லாம் காமிச்சாங்க. பட் அது பிடிக்கல எங்களுக்கு. நாங்களே ஒரு நெட்டில் டவுன்லோட் பண்ணி கொடுத்தோம் அவர்கிட்ட. அது வந்து பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேணுமா, கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்கள் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி அழகாக எங்களுக்கு நீட்டாக என்ட்ரன்ஸோட கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக லுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதேமாரி டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக பக்காவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லாயிருக்கு. கலர்ஸு ப்ளஸ் டோரோட கலர்ஸு, மற்றபடி பார்த்திங்கன்னா டைல்ஸோட ஒவ்வொரு பெட்ரூமுக்கு ஒரு டைல்ஸு, ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு டைல்ஸு, ஸோ மாடி மேலே பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸு, இந்த எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கிட்டோம். ஸோ நல்லா இருந்ததுங்க, எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய நேம் வினோதினி. நாங்கள் சக்திவேல் 47வது தெருவில் இருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராகவே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் முதல்ல எங்கள் அப்பா வந்து இங்கே வீடு கட்டிட்டு வரப்போ வந்து அவரோட அப்பா வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். ஸோ அப்போத்துலேருந்தே நல்லா பழக்கம் அவங்களுக்கு. ஸோ அவங்க சிஸ்டர்ஸ்க்கு மேரேஜாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுமாதிரி அப்புறம் நாங்கள் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் நாங்கள் நிறைய டிசிஷன் எடுத்தோம், ஏன்னா நல்லா கன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்போ ராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு நாங்கள் அவங்ககிட்ட பேசணும். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எதாவது பிளான் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஃபீட்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணி அவங்களே ஒரு பிளான் சொன்னாங்க. இந்த மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலி பிளான் இல்லைன்னு சொன்னோம். அவங்க ஐடியா நல்லா கொடுத்தாங்க. இந்த மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும், இந்த பக்கம் வாசப்படி வச்சா நல்லாயிருக்கும், ஒவ்வொன்றுத்துக்குமே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷன்ஸ்க்கு, லைட்டுக்கு, எல்லாத்துக்கும் அவங்க வந்து நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க. சூப்பர்வைசர் கொண்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த சஜஷன் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட குவாலிட்டி தான் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து எதுவுமே வந்து
நார்மல் சிமெண்ட்டோ எதுவுமே அவங்க யூஸ் பண்ண, எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் தான் அவங்க யூஸ் பண்ண எல்லாமே. நல்லா சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சாண்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க போகிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். நல்லா ஸ்ட்ராங் பேஸஸ். வரவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா வரவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கு, குவாலிட்டியாக போட்டிருக்காங்க, பரவாயில்ல, நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வீடு பிடிச்சிருந்தது, பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. பட் ஒவ்வொரு விஷயம் அவங்க வந்து நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம் அவங்கக்கிட்ட, நாங்கள் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி எடுத்த ஐடியா இருக்கணும், ஒவ்வொரு பேஸஸ்க்கும் அவங்க வந்து சலிக்காமல் இந்த மாதிரி பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான் அவங்க எல்லாமே பண்ணது. கரெக்ட் டைமுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. நாங்கள் இந்த டேட்டுக்கு இந்த கிரகப்பிரவேசம் வச்சுருந்தோன்னு சொன்னோம், அதே மாதிரி அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ஆன் ஸ்பாட் முடிச்சு கிளம்பி சுவாவி கொடுத்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் டிலே ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சி நாங்கள் பயந்தோம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக அந்த டேட்டுக்கு முடிச்சு கொடுத்து ஃபைனல் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த வீட்டை பற்றி A to Z நம்மளோட கிளைண்ட்டே பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுமே எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானவங்க. நம்ம கட்டுறது சின்ன வீடாக இருந்தாலுமே பெரிய வீடாக இருந்தாலுமே அதில் இருக்க போகிற அவங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அந்த வீடு கட்டணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ முடிஞ்சளவு கிளைண்ட்டு சொல்கிற எல்லாமே அவங்க வீட்டில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். இது நான் சொல்கிறத விட ஒரு வீடியோவிலையும் நம்ம வீட்டோட கிளைண்ட்டு சொல்கிறத உங்களால் கண்டிப்பாக கேட்டிருக்க முடியும். இல்லைன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு இமேஜ் காட்டினாங்க. நான் என்ன கேட்டால் அவங்க பிளான் போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுதான் இப்படி தான் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன் எல்லாம் சொன்னேன். நான் என்ன கேட்டால் அவங்க கிட்டே எனக்கு ஒரு பிக்சர் மாதிரியே கொடுங்க, என்ட்ரன்ஸ் எப்படி வரும், ஏன்னா எங்களுக்கு பிளாங்காக இருக்குது, ஏன்னா இது வந்து பிளான் ஓகே எனக்கு புரியல, பட் நீங்கள் ஒரு பிக்சர் மாதிரி காட்டினீங்கன்னா இன்னும் எங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்தாங்க. என்ட்ரன்ஸ் எலிவேஷனோட பிக்சர் இப்படி தான் வரும், இப்படி வரும், படிக்கட்டு இந்த மாதிரி வரும், ஒரு ரூம் இப்படி வரும், ஹால் இந்த மாதிரி, கிச்சன் இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிக்சர்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா கொடுத்தாங்க. எனக்கும் அது கொஞ்சம் புரிஞ்சுது, நல்லா இருந்தது அவங்க சொல்லும்போது. பட்டு அவங்க கொடுத்த இன்புட் அந்த டயக்ராமுக்கும் இப்போ அவுட்புட் வந்ததுக்கும் வந்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. நான் ரொம்ப ஹாப்பி தான், சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்காங்க. உங்கள் பேர் என்ன? என் பேரு ஜானுஸ்ரீ. எங்கே படிக்கிறீங்க நீங்கள்? வேலம்மாள் குளோபல். வேலம்மாள் குளோபில் படிக்கிறீங்களா? ஆமா. ஓகே. நம்ம வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, ஆமா. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ, என்ன பிடிச்சிருக்கா? அந்த விநாயகர் இது. ஸ்டாச்சு நல்லா இருக்குல்ல விநாயகர்? ஆமா. ஓகே. அப்புறம் புத்தா? நல்லா இருக்கு. நீ சொல்லு. நீயே பேசு, உனக்கு எதுல புத்தா நல்லா இருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த டோர் பிடிச்சிருக்கு. எந்த டோரு? மெயின் டோரா? ஓகே. வேற என்ன பிடிச்சிருக்கு நம்ம புது வீட்டில்? பெட்ரூம் பிடிச்சிருக்கு. பெட்ரூம் நீட்டாக இருக்குல்ல, அந்த வால் பேப்பரில் கலர் கலராக பண்ணியிருக்காங்கல்ல. ஆமா. வேற வேற என்னடா பிடிச்சிருக்கு உனக்கு? எனக்கு வந்து ஹால் பிடிச்சிருக்கு. ஹால் பிடிச்சிருக்கா? எதனால ஹால் பிடிச்சிருக்கு? கலர்ஸா லைட்ஸ் இருக்கா? ஆமா. கியூட்டா பண்ணிருக்காங்களா? லைட்ஸ்ல என்ன லைட்ஸ் பிடிச்சிருக்கு உனக்கு? டிசைனா? எனக்கு அந்த ரெக்டாங்கிள் லைட் பிடிச்சிருக்கு. ஓ சூப்பர். ஸோ நல்லா இருக்கு. ஓகே. வீட்டுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க வீடு பற்றி சொன்னாங்க? கிரகபிரவேசத்துக்கு நிறைய பேர் வந்தாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? வீடு கியூட்டா கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அவங்க வந்து வீடு செம்மையா இருக்கு அப்படி சொன்னாங்க. ஓ அப்படியா? ஓ சூப்பர். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? அவ்வளோதானா? ஃபைனலாக வீடெல்லாம் பக்காவாக கட்டி முடிச்சாச்சு. கிரகபிரவேசம் நாங்கள் ஃபைனல் பண்ணி டேட் கொடுத்துட்டோம். ஆக்சுவலி வீரராக கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், அந்த மாதிரி இந்த டேட்டில் நாங்கள் வந்து கிரகபிரவேசம் பண்ண போகிறோம், ஸோ எல்லாமே பக்காவாக எங்களுக்கு பண்ணி கொடுங்க, டைமிங் வந்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் சொன்ன டேட்டில் நாங்கள் பக்காவாக உங்களுக்கு சாவி கொடுத்துருவோம், நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அதேமாரி பக்காவாக நாங்கள் கேட்ட டைமில் அவங்க அதுக்கு முன்னாடியே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ கிரகபிரவேசம் பார்த்திங்கன்னா வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வீடெல்லாம் பார்த்தாங்க, சுற்றி பார்த்து சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த டோரோட டிசைன் நல்லா இருக்குது, கிச்சன் நல்லா இருக்குது, பெட்ரூம் வால்பேப்பர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸ்லாம் வந்து கலர்ஸ்லாம் பக்காவாக பார்த்து இந்த பெயிண்டிங்
மெயினாக பெயிண்டிங் தாங்க. பெயிண்டிங் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பெயிண்டிங் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா டைல்ஸோட கலரும் அந்த நல்லா இருந்தது, மேட்சிங்காக இருந்தது, சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட மாடல் பண்ணிக்கிற குவாலிட்டி எல்லாமே பார்த்து அவங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நாங்கள் சாருக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வீரராகவா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மிஸ்டர் ஜெயக்குமார் சார் வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணியிருந்தோம். இதுமாதிரி இந்த டேட்டில் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம், வந்துடுங்க சார், கண்டிப்பாக வரணும், ஃபேமிலியோடு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ மேம் சார் எல்லாம் வந்தாங்க, குழந்தைங்களோட வந்து கலந்துக்கிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அவங்களும் எல்லாமே பார்த்துட்டு சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு இந்த வீடு நல்லா பக்கா வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் நல்லா பக்கா பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஸோ நல்லாயிருக்கு எங்களுக்கு, நாங்கள் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ் டு வீரராகவா கன்ஸ்ட்ரக்ஷன், மிஸ்டர் ஜெயக்குமார் சார், மேம்.